வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024 பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னென்னு கேட்டால், கடைசி கட்டத்தில், அதாவது திமுக ஒரு பக்கம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணி வலுவாக இருக்குது தமிழ்நாட்டில், அதில் மாற்று கருத்து கிடையாது. இரண்டாவதாக அதிமுக பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கட்சிகளோடு அவங்க கூட்டணி சேர்றாங்க. அதிமுகவில் வந்துட்டு கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம், புரட்சி பாரதம், இப்படி அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது, திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது. பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஒரு பக்காவான கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க. அதில் பாமக, ஜிகே வாசன் அவருடைய திடீர்னு சைக்கிள் எடுப்பார், திடீர்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் உள்ளே ட்ராப் பண்ணுறார் ஜிகே வாசன். அந்த கட்சி பேர் இது தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் எம்முன்னு போடுறாங்க. அது எதுக்கு போடுறாங்க? அப்போ ஒருத்தன் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட்டான் போல இருக்குது. அதுலேயே அந்த எம் அவங்க இருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம சிவகங்கை தொகுதியினுடைய தேவநாதன் அவங்க ஒரு சாதி அமைப்பு வச்சுருக்காரு. ஆனால் அது மாதிரி இவர் நம்மளுடைய தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்கள், இப்படி ஒரு சில கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துன்னு இவங்க ஒரு கூட்டணி வச்சாங்களா. கூட்டணி வச்சுருக்கும்போது கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, பாஜக எடப்பாடி பழனிசாமியை பல்வேறு விதமாக அப்ரோச் பண்ணி அவர் எப்படியுமாக இந்த கூட்டணியில் சேர்ந்துருவார் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பல்வேறு கருத்துக்களை ஏடாகூடமாக பேசுகிறாரு. அவருக்கு ஒரு நிதானமே இல்லை, ஒரு பொறுமை. அரசியல்வாதிக்கு என்ன ரொம்ப முக்கியம்? அரசியல்வாதி, காவல்துறை, பொதுத்துறையில் பொது பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதை இப்போ போலீஸ்ன்னு பார்த்திங்கன்னா, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் அவங்க எப்படி பிஹேவ் போகணும் வரணுன்றது. ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கும் அவங்களும் நல்ல ஒரு லிங்கில் இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா போட்டிடுறாங்க, ஜாலியாக போகிறாங்க வராங்க. அதில் 4 சட்டமன்ற தொகுதியில் பாஜக வெற்றி பெறுது. அதிமுக பலமாக இருக்கக்கூடிய கோவை தெற்குன்னு நினைக்கிறேன். கோவை தெற்கில் என்ன பண்ணுறாங்க கேட்டால், வானதி சீனிவாசன் வெற்றி பெறுறாங்க. இப்படி போய்ட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் இவங்க மாறி மாறி தேவையில்லாத பேச்சுனால தான் அதிமுக கூட்டணி போச்சு. அதிமுக பாஜகலேருந்து போனதுக்கு தேவையில்லாத பேச்சுவார்த்தை, தேவையில்லாத எங்ககிட்ட நாங்கள் சொன்னால் நாளைக்கு அமலாக்கத்துறை வரும், இது வரும், அது வரும்னு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுனதுனால அதிமுகவில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்கிறது, அண்ணாவை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லுவது, இப்படி மாற்றி பேசுகிறது. அதாவது சொந்த கட்சி எப்படி வளர்க்கணும், சொந்த கட்சியில் எப்படி பூத்தை உருவாக்கணும், சொந்த கட்சியில் எப்படி எல்லாமே செட்டப்லாம் எப்படி இருக்கணும், அதாவது உள்கட்டமைப்பு எப்படி இருக்கணுன்றதெல்லாம் பார்க்காம அந்த கட்சி இது, இந்த கட்சி அது, அவர் இது, ஒரு பக்கம் சீமானை பற்றி பேசுறது, ஒரு பக்கம் திருமாவளவனை பற்றி பேசுறது, ஒரு பக்கம் கலைஞர் ஃபேமிலியை பற்றி பேசுகிறது, ஒரு பக்கம் இப்படி எல்லா இந்தியா முழுவதும் நீங்கள் அரசியலை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, இருந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒன்றுமே பண்ண முடியாது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா, ஜெயலலிதாவோட குழந்தை பையன் இன்றைக்கி அதிமுக கையில் எடுத்திருப்பார். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாத போது தான் சிக்கலாகி போச்சு. எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் கையில் எடுப்பாங்க. ஏன்னு கேட்டால், அவங்க கட்டி காப்பாற்றி பெரிய ஒரு அமைப்பாக உருவாக்கிட்ட பிறகு எடுத்துகிட்டு போய் யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தான் இன்றைக்கி உடஞ்சி நாலாசிலாக போனது தான் ஏடிஎம்கே. அப்படி ஏடிஎம்கே கூட்டணி எங்களுக்கு வேணும் 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 வேணும்னு சுற்றி கடைசி வரைக்கும் கெஞ்சி கூத்தாடி என்னென்னோ போய் போட்டு பேசி கீசி சிவி சண்முகத்தை வைத்து இப்போ ராமதாஸ் அவர்களை சந்தித்து பல விஷயங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பார்த்த பிறகு கிடைக்கல. இவங்க என்ன பண்ணாங்கப்பா, எங்களுக்கு சுயமரியாதைப்பா முக்கியம், எங்களுக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு முக்கியம் அப்படின்ட்டு அதிமுக ஒதுங்கின உடனே அது நாள் வரைக்கும் அதிமுக கையில் இருக்கிறது வரைக்கும் இவரையும் டிடிவி தினகரன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரெலாம் கண்டுக்கவே இல்லை. இவங்க பல முறை, அதாவது சசிகலா அவர்களெலாம் ஏகப்பட்ட ரெய்டு, ஏகப்பட்ட டென்ஷனு கொடுத்து தள்ளிட்டாங்க. அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், மத்திய அரசு சார்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், நெருக்கடி கொடுத்துட்டாங்க. அப்போ அதிமுகலேருந்து வெளியே வந்த, அதிமுகலேருந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது, வேஷ்டியை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்ற உத்தரவு போட்டாங்க இல்லையா. அந்த உத்தரவு போட்ட அதிமுக உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா கரம் கோத்துடுறாங்க. இவர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலாம் போல,
நான் அதிமுக மீட்க போகிறேன், நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றத்தை மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த தேர்தலில் சீட்டு கொடுத்தாங்க. அந்த சீட்டு தேனி பாராளுமன்ற தொகுதியில் கொடுத்தாங்க. தேனி பாராளுமன்ற தொகுதியில் நீதி நேர்மைக்கு வாக்களிங்கள்னு அண்ணாமலை சொல்கிறாரு. டிடிவி தினகரன் போட்டியிடுகின்ற தொகுதியில் போய் பார்த்தா பணம் புரளுதுன்றாங்க. சில்லறையை மாற்ற முடியல, எங்கேயுமே நோ சில்லறை, ஒன்லி ருபீஸ் நோட் அப்படின்றானா. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவி கொண்டு இருக்கிறது. அதே போல் அண்ணாமலை அவர்களும் என்னென்னு கேட்டால் அரசியல் தேர்தல் களத்தில் எப்படி பேசுகிறன்றது தெரியாமல் அவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டால், ஜூன் மாதம் முடியட்டும், அதிமுக வந்து டிடிவி தினகரன் கைவசம் போயிடும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி வந்து கான்ட்ராக்டர் கையில் வந்து கட்சியை கொடுத்துருக்கீங்க. கான்ட்ராக்டர் கையில் கட்சி கொடுத்துருக்கிட்டு தான் நீங்கள் போய் ஒரு நாள் நின்றுட்டு இருந்தீங்க. அதே நேரத்தில் வந்து பணம் கொடுக்காமல் இவங்க பிரச்சாரம் பண்ணதுன்னா நேர்மைக்கு வந்து நீங்கள் வாக்களிங்கள்ன்றாங்க. எது நேர்மைன்றதை அவர் சொல்லணும் தெளிவாக. அப்படிப்பட்ட நேர்மையான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏன் அங்கே வந்து பணம் கொடுத்து ஓட்டை வாங்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா அது பெரிய கௌரவ பிரச்சனை. ஏற்கனவே 2 முறை அவர் எம்பி, ஒரு முறை வந்து தேர்தலில் நிற்கிறாரு, எம்பி ஆகிறாரு. அதற்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர் களத்தில் இப்போ தான் நிற்கிறார். அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், பன்னீர்செல்வம், அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பாஜக சார்ந்த நபர்களையும் உங்கள் தொகுதிக்கு வராமல் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இவர்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றது மக்களுடைய கணிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த தொகுதியில் போய் நம்ம பார்க்குறோம், மக்களோடு பழகுறோம், மக்கள் கூடவே இருக்கோம். அப்படிங்கும்போது மக்களுடைய மனநிலை என்னென்னு கேட்டால் பலர் சொல்கிறாங்க, ஏங்க இது மாதிரி மாற்றி நேற்று வரைக்கும் அவரை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து இவரை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின் போது இவர்களை நம்பி யாருமே பயணிக்க முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணுறது. அவங்க போயிட்டாங்கன்னா அடுத்தது நிரந்தரமான ஒரு கூட்டணி, நிரந்தரமான ஒரு கொள்கை இல்லாத ஒரு சூழல். அந்த காலத்திற்கேற்ப அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தேர்தல் களத்தில் பேசுகின்ற பொழுது காவல்துறையினர் வந்து ரொம்ப பகிரங்கமாக சாடுவதும், அங்கே அட்மினில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுங்களை மிரட்டுவதும், நாங்கள் வந்தால் விடமாட்டோம், நான் கோர்ட்டு வாழ்க்கை பூரா கோர்ட்டில் நடக்க வச்சுருவோம், இப்படிலாம் டைலாக் விட்றதும் வந்து என்னென்னு கேட்டால் மக்களை அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக ஆக்குது. கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதே போல் தேனி இப்போ பாராளுமன்ற தொகுதியில் பேசும்பொழுது அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கிறது வந்து அதிமுக நிர்வாகிகளிடையே பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, வா அவர் ஒரு விஷயம் பேசுகிறார், அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் செல்லூர் ராஜு டென்ஷன் ஆகி பேசுகிறாரு. எடப்பாடியே நேரடியாக களத்தில் இறங்கி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆகவே இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பேசிக்கொண்டு ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஓட்டுக்காக தமிழக மக்களை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் மிகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் ஒரு முடிவெடுத்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் போலியாக மக்கள் மத்தியில் கதைகளை சொல்லி ஏமாற்றுகிறவர்களை புறக்கணித்து நமக்காக நாளைக்கு வந்து நிற்பாங்க. ஏன்னா இப்போ இவங்களாம் ஆவேசப்படுறது பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து பெரும் செல்வந்தர், இவங்களாம் கிட்டேயே போய் பார்க்க முடியாது. அதாவது அரசியலில் நிற்கக்கூடிய பாதி பேர் வந்து எலெக்ஷன் நிற்கக்கூடிய செல்வந்தர்களாக சாமானியர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்போது தான். இப்போ அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் பேச முடியாது. எல்லாத்திற்கும் அவர் பதில் வைத்திருக்கிறார், எல்லாத்துக்குமே பதில் வச்சுருக்காரு. பத்திரிகையாளர்கிட்ட கத்தி கூப்பாடு போடுறாரு, அதிகாரிகளை திட்டுறாரு, அப்புறம் வந்து சக மனிதர்களை வந்து சாடுறாரு. இப்படியெல்லாம் வந்து அவர் கத்திக்கிட்டே இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அது ஒரு வகையான அரசியலாக என்பதும் அவருக்கு புரியல போல இருக்குது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இவருடைய பிரச்சாரம் டிடிவி கிட்ட எடுபடுகிறதா, ராமநாதபுரம் தொகுதியில் பலாபலத்தை இவர் பழுக்க வைக்கிறாரா, இல்லை அதான் தானாக பழுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் இதில் ஓபிஎஸ் டிடிவி தினன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நான் பேசுனதுனால தான் நீங்கள் வின் பண்ணீங்க, நான் இல்லாட்டி நீங்கள் 0 அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாப்பில் அண்ணாமலை. அதனால் பார்த்து கவனமாக செயல்படுங்கள். வரட்டும் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே இந்த பிரச்சார பீரங்கிகளாக செயல்பட்ட அண்ணாமலை போன்றவர்களுடைய பேச்சு எடுபட்டதா இல்லை விடுபட்டதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.